திரைப்பட பாடலாசிரியர் நா. முத்துக்குமார் சென்னையில் காலமானார். மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். 41 வயது மட்டும் நிரம்பிய நா. முத்துக்குமார் 2 முறை தேசிய விருது பெற்றவராவார். இதுகுறித்து சில கருத்துக்களை நமது தலைமைச் செய்தியாளர் கார்த்திகை செல்வனிடம் பகிர்ந்து கொள்ளலாம். திரைப்பட பாடலாசிரியர் நா. முத்துக்குமார் சென்னையில் காலமானார். அவர் பல சாதனைகளுக்கும் விருதுகளுக்கும் சொந்தக்காரர். அவருடைய இந்த இழப்பு எந்த அளவுக்கு, அதாவது திரைப்பட துறையில் எந்த அளவுக்கு இது முக்கியமானது, இந்த நிரப்பப்படாத இடமும் கூட, அவரை பற்றி சில வரிகள் சொல்லுங்க. ராதிகா, மிக அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. மிக குறுகிய வயதில் தன்னுடைய காலனுக்கு தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார் பாடலாசிரியர் முத்துக்குமார். மிகச்சிறிய வயதிலேயே பல சாதனைகளை படைத்தவர். இலக்கிய துறையில் அவருடைய பங்களிப்பு என்பது மிக அரியதாக இருந்து கொண்டிருந்தது. வளரும் பாடலாசிரியர்களில் இலக்கிய தரத்தோடு பாடல்களை எழுதக்கூடிய ஒரு பாடலாசிரியராக வளர்ந்து கொண்டிருந்த நா. முத்துக்குமார் ஏற்கனவே தேசிய அளவில் தன்னுடைய பதிவு செய்திருக்கிறார். 2 முறை அவர் தேசிய விருதுகள் பெற்றது அனைவருக்குமே தெரியும். அழகான பாடல்களை ரொம்ப வலிமையோடு தமிழை மிக அழகாக பயன்படுத்தி எழுதக்கூடிய ஒரு பாடலாசிரியராக திரு நா. முத்துக்குமார் இருந்து கொண்டிருந்தார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், சமீபத்திய இந்த கடந்த 20 ஆண்டுகளில் வந்த பாடலாசிரியர்கள்ல மிக முக்கியத்துவம் வாய்ந்த பாடலாசிரியராகவும், சமூகம் சார்ந்தும் குறிப்பாக இலக்கியத்திலிருந்து ஆழமான கருத்துக்களை எடுத்து பாடல்கள் எழுதக்கூடிய, தமிழை மிக அழகாக பயன்படுத்தி இலக்கிய தரத்தோடு எழுதி அவருடைய பாடல்கள் என்பதெல்லாம் மறக்க முடியாத பல்வேறு பாடல்களை கொடுத்தவர் தமிழ் திரையுலகத்துக்கு மட்டுமல்ல, மிகப்பெரிய ஒரு இழப்பாக பார்க்கப்படும். அவர் உண்மையில் தன்னுடைய திரைப்பட வாழ்க்கையை அவர் ஒரு இயக்குனராகத்தான் விரும்பினார். பாலு மகேந்திரா அவர்களிடம் 4 ஆண்டுகள் உதவி இயக்குனராக பணிபுரிந்து அதற்கு பிறகுதான் அவர் பாடலாசிரியராகவும் கூட எழுத ஆரம்பித்தார். அவருடைய முதல் பாடல் இயக்குனர் சீமானுடைய வீரநடை படத்தில் தான் அவருடைய முதல் பாடல் எழுதப்பட்டது. ஆனாலும் கூட அந்த பாடல் எழுதப்பட்டது முதல் பாடலாக இருந்தாலும் வெளிவந்தது 32வது 33வது பாடலாகத்தான் வந்தது. அதற்கு முன்னதாகவே பல பாடல்கள் வந்துள்ளன. அவருடைய பல்வேறு பாடல்களுக்கு இசையமைத்தவர் யுவன் சங்கர் ராஜா. அவருக்கும் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவுக்கும் இடையில் ஒரு நல்ல ஒரு புரிதல் இருந்தது. யுவன் சங்கர் ராஜாவுடைய பெரும்பாலான படங்களில், அவர் இசையமைத்த படங்களில் முத்துக்குமாருடைய பங்களிப்பு என்பது அளப்பரியதாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அதே போல அவர் ஒரு திரைப்படத்திற்கு வசனகர்த்தாவாகவும் இருந்திருக்கிறார். இயக்குனர் ஏஎல் விஜய் இயக்கிய கிரீடம் திரைப்படத்துல அஜித் நடித்த திரைப்படம், அதுல வசனகர்த்தாவாகவும் கூட தன்னுடைய பணியை செய்திருக்கிறார். பல இலக்கிய இதழ்கள்ல தொடர்ந்து தன்னுடைய பங்களிப்பை கொடுத்து வந்தவர் முத்துக்குமார். முத்துக்குமாருக்கும் அவருடைய தந்தைக்குமான அந்த பிணைப்பு என்பது பெரிய அளவிற்கு பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும். பெரும்பாலும் தந்தைக்கும் மகனுக்குமான அந்த உறவு என்பதை மிகப்பெரிய அளவுக்கு வெளிப்படுத்தியவர் முத்துக்குமார் என்று சொல்லலாம். அவர் சிறிய வயதிலேயே தன்னுடைய தாயை இழந்தவர். அதன் பிறகு அவருடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலும் அவருடைய தந்தையினுடைய பங்களிப்பு, ஆசிரியராக இருந்த அவருடைய தந்தையுடைய பங்களிப்பு என்பது மிக பெரிதாக இருக்கும். ஒவ்வொரு தருணத்திலையும் அவர் அதை நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தார். காஞ்சிபுரத்தில் இருந்த தன்னுடைய பள்ளி காலத்திலிருந்து அவருக்கு புத்தகங்களை அறிமுகப்படுத்திலிருந்து அவரை இலக்கிய உலகத்துக்குள்ள புகுத்தினதிலிருந்து பல்வேறு விஷயங்கள்ல அவருடைய தந்தையினுடைய பங்களிப்பை அவர் முத்துக்குமார் பல நேரங்கள்ல நெகிழ்ச்சியோடு குறிப்பிட்டதெல்லாம் கூட இப்ப நாம நினைவு கூற முடிகிறது. தங்கமீன்கள் படத்துல இயக்குனர் ராமோட தங்கமீன்கள் படத்துல ஆனந்த யாழினை மீட்டுகிறாய் பாடல் எல்லாம் அத்தனை பேரையும் முறுக்கிய ஒரு விஷயமாக இருக்கும். தந்தைக்கும் மகளுக்குமான அந்த பிணைப்பை அவ்வளவு அழகாக வார்த்தைகளால வெளிக்கொண்டு வந்திருப்பார் முத்துக்குமார். அதற்காக ஒரு தேசிய விருது அவருக்கு கிடைத்தது. அதே போல சைவம் திரைப்படத்துல ஏஎல் விஜயோடைய அந்த சைவம் திரைப்படத்துல அவர் எழுதிய அழகே அழகே எதுவும் அழகே பாடலும் அவ்வளவு அற்புதமான பாடல் வரிகளை கொடுத்தவர் முத்துக்குமார். தன்னுடைய இளம் வயதிலேயே 41 வயது என்பது மிக குறுகிய காலம்தான். பல சாதனைகளை படைத்திருக்கிறார். 1000க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை எழுதியிருக்கிறார். 1500 பாடல்கள் என்பது அவருக்கு மிக குறுகிய காலத்தில் எழுதினது. ஒரு ஆண்டில மட்டுமே கிட்டத்தட்ட 108 பாடல்களை எழுதியிருந்தார். நிறைய பாடலாசிரியர்கள் வந்துவிட்ட காலத்துல முன்பெல்லாம் ஒரு படத்திற்கு ஒட்டுமொத்த பாடல்களையும் எழுதக்கூடிய அந்த நிலை மாறி பல பாடலாசிரியர்கள் ஒரே படத்திலே 4-5 பாடலாசிரியர்கள் தான் வந்த காலத்திற்கு பிறகும் கூட முத்துக்குமாரனுடைய இருப்பு என்பது மிகப்பெரிய அளவுக்கு இருந்தது. அவருடைய ஆழமான அந்த கருத்துக்களும் அவருடைய இலக்கியத்திலிருந்து அவர் எடுக்கின்ற அந்த வார்த்தைகளும் தமிழ்ல அவர் கொண்டிருந்த அந்த ஈடுபாடும் மிக அற்புதமான பாடல்களை திரைப்படத்துறைக்கு கொடுத்தது. பாடல்கள் மட்டுமல்ல, அவருடைய இலக்கிய பங்களிப்பு என்பதும் கூட யாராலும் மறக்க முடியாததாக இருந்தது. மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு மரணமாகத்தான் இது இருக்கும். இந்த இழப்பு என்பது அவருடைய
மஞ்சள் காமாலை நோயினால பாதிக்கப்பட்டு அவர் இறந்தார். இன்னொன்றையும் குறிப்பிட வேண்டியிருக்கிறது. தேசிய விருதுகள் உள்ளிட்ட பல விருதுகள் அவருக்கு புகழ் சேர்த்திருந்தது. அதே போல புதிய தலைமுறையினுடைய விருதும் கூட, தமிழன் விருதையும் பெற்றவர் நா. முத்துக்குமார். அவருடைய சிறப்பான பங்களிப்பிற்காக, இலக்கியத்தில் அவருடைய பங்களிப்புக்காக புதிய தலைமுறை அந்த விருதினை வழங்கியிருந்தது. அந்த சாதனை மனிதன் இவ்வளவு குறுகிய காலத்துல காலமானார் அப்படிங்கிறது மிக அதிர்ச்சிகரமாகத்தான் இருக்கிறது. ரத்திகா. கார்த்திகேயன், உங்களுடைய தற்போதைய கருத்துகளுக்கு நன்றி.